2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணி சார்பில் ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வென்றார். 2023 துவக்கத்தில் உடல் நலக்குறைவால் காலமானார். அதே ஆண்டில் வந்த இடைத்தேர்தலில் திருமகன் தந்தையும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வென்றார். கடந்த ஆண்டு இறுதியில் அவரும் உடல்நலக்குறைவால் காலமானார். இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை திமுக வேட்பாளரை களமிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸ்டாலின் விருப்பத்தை ஏற்று ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுப்பதாக நேற்றிரவு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார். சூட்டோடு சூடாக இன்று காலை தங்கள் வேட்பாளரை திமுக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கில் VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இவர் திமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக உள்ளார். சந்திரகுமார் MA படித்தவர். ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். 1987இல் திமுக வார்டு பிரதிநிதியாக இருந்தார். விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்தார். பின்னர் விஜயகாந்த் தேமுதிகவை துவங்கியதும் அந்த கட்சியில் சந்திரகுமார் சேர்ந்தார். அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைத்தது. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் களமிறங்கிய சந்திரகுமார் வெற்றி பெற்று MLA ஆனார். விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக இருந்தார் சந்திரகுமார். சட்டசபையில் விஜயகாந்த் ஜெயலலிதா நேருக்கு நேர் மோதிய போது பின்னால் இருந்து கொந்தளித்தவர் இவர். 2016 தேர்தலில் தேமுதிக எடுத்த கூட்டணி நிலைப்பாடு காரணமாக அதிருப்தியில் கட்சியில் இருந்து வெளியேறி மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை துவங்கினார். பின்னர் திமுக கூட்டணியில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியடைந்தார். அதே ஆண்டில் திமுகவில் சேர்ந்து கொண்டார். அவருக்கு கொள்கை பரப்பு மாநில இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. RK நகர் இடைத்தேர்தலின் போது பகுதி பொறுப்பாளராகவும் 2024 லோக்சபா தேர்தலில் சேலம் தொகுதி பொறுப்பாளராகவும் அவரை திமுக நியமித்தது. 2026 தேர்தலுக்கான குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் சந்திரகுமார் உள்ளார். இந்த நிலையில்தான் அவரை ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக திமுக களமிறக்கியிருக்கிறது. இன்றும் நாளையும் வேட்புமனு தாக்கல் கிடையாது. எனவே திங்கட்கிழமை சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.